நேற்றைக்கு சென்னையில் மதிமுக துரோகி பட்டம் சூட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட திரு மல்லை சத்யா அவர்கள் திராவிட வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை நேற்று அறிவித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு திடீர்னு ஒரு சிக்கல் வந்து போச்சு, ஆப்பு வந்து போச்சு. ஏன்னா அது தென்னாடு KS சரவணன் என்பவர் இந்த வருஷம் 25வது ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தொழிலாளர் தினத்தன்று அந்த கட்சியை அவர் தொடங்கி இருக்கிறார். விஷயமான நிகழ்ச்சி நடத்திருக்கோம், கூட்டம் போட்டிருக்கோம். மல்லை சத்யாவுக்கு இது தெரியும், அவர் எங்க முகநூல்ல இருக்கிறாரு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாரு, எப்படி அந்த எங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேரை அவர் அங்க வைக்கிறாரு, எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் தென்னாடு KS சரணன் நேற்று முகநூல்ல அது விஷயமா வண்டி ஓடிட்டு இருக்கு. அதுக்கிடையில திரு மல்லை சத்யாவுக்கும் அவர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். எங்க கட்சியா இதை நாங்க வச்ச பேரை மாத்த அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. இப்ப லீகலா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா அதுக்காட்டியும் மல்லை சத்யா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சொல்றாங்க அப்படியே ஒரு பெரிய போர்டுல, திராவிட வெற்றி கழகம் வாழ்க, திராவிட வெற்றி கழகம் வாழ்க, திராவிட வெற்றி கழகம் வாழ்க என்று நம்ம அந்த நாவுக்கரசர், நாஞ்சில் சம்பத்து, அந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான், இவங்களாம் அப்படியே மெரியா அது முதன்மை சேலம் ஒருத்தர் வல்லம் பேசிடு. தொல்லை தாங்கல சாமி. நான் என்ன கேட்கறேன்னா, வைகோ ஒரு மலை தலைவர், 32 ஆண்டு காலமா அவர் கூட நீங்க பயணம் இருக்கின்றீங்களே, அவரை எதிர்த்து நாங்க வைகோவுக்கு மதிமுகவுக்கு எதிராக நாங்கள் கட்சியை தொடங்கலை. எந்த கட்சி வேணா நீங்க தொடங்கிட்டு போ வேணாம், நான் உங்கள்கிட்ட சொல்லிங்க சார். ஆனா இந்த கட்சி பேர் இருக்கா, அந்த மக்கள் யாராவது வச்சிருக்காங்களா, பேசுறாங்களா, கூட்டம் நடத்துருக்காங்களா, ஒரு தகவல் கூட நீங்க சேகரிக்காம திராவிட வெற்றி கழகம் வச்சுட்டீங்க. இப்ப அந்த அளவு KS சரவணன் வேற நான் தேர்தல் ஆணையத்தை பெட்டிஷன் கொடுக்க போறேன், உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப போறேன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு விடியறதுக்குள்ளே உங்க கட்சிக்கு சிக்கலை போச்சு. நீங்க என்னத்த திராவிடத்தை காப்பாற்ற போறீங்க, என்னத்த நீங்க செய்ய போறீங்கன்னு நீங்க தெரியல. அதுக்கிடையே யார் துரோகிய நாங்க பாத்துறோம் அப்படின்ட்டு வேற நேற்று தலைவர் வைகோவுக்கும் அண்ணா துரை வைகோவுக்கு எதிராக பயங்கரமா கோஷம்லாம் போட்டு இருக்கீங்க. உங்க கோஷத்தை கேட்டு நேற்று வர்ண பகவானே மலையை துப்பாட்டெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நேற்று உங்களுக்கு கோபம். ஏன்னா அதனால அந்த மல்லை சத்யா அவர்களே, அந்த கட்சி திராவிட வெற்றி கழகம் தென்னாடு சரவணனுக்கு சொந்தமான கட்சின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு கட்சி பேரை மாத்துங்க. ஏன்னா 32 வருஷமா அனுபவம் இருக்குன்னீங்க, கூட பெரிய ஆளா இருக்கிறாங்க, ஒரு நல்ல பேரை வைக்கிறது இல்லையா? ஏன் இந்த மாதிரிலாம் பேரை வச்சுட்டு சிக்கலை கட்சி ஆரம்பிச்சு விளையாட்டு கட்சி சிக்கலை போச்சு. நீங்க எங்க தமிழ்நாட்டில் திராவிடத்தை காப்பாத்தி வெற்றியை காப்பாத்தி என்னத்த பண்ண போறீங்கன்னே தெரியல. கூட இருக்கவங்கலாம் உங்க கூட இருக்கவங்கலாம் கோவிந்தாதான் போங்க. சுவாகா.